السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. திருக்குர்ஆனில் தொழுகையை நிறைவேற்றுவது பற்றி பல்வேறு இடங்களில் கவனமூட்டப்பட்டுள்ளது. சில இடங்களில் தொழுகையை பாதுகாப்பது பற்றி கட்டளையிடப்பட்டுள்ளது. சில இடங்களில் முறைப்படி தொழுவது குறித்து கட்டளை உள்ளது. சில இடங்களில் குறித்த நேரத்தில் தொழுவது பற்றி கட்டளை உள்ளது. பிறகு அதன் நேரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தொழுகையை இன்னின்ன நேரங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை மோமின் அமல் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். சுருக்கமாக, தொழுகையை நிறைவேற்றுவது, அதன் கடமை ஆகியவை பற்றி மீண்டும் மீண்டும் இறைவன் ஒரு நம்பிக்கையாளருக்கு நினைவூட்டியுள்ளான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் கூறியுள்ளான், மனித படைப்பின் நோக்கமே இபாதத் ஆகும். அல்லாஹ் தஆலா கூறுவது போன்று, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின் மற்றும் மனிதனின் படைப்பின் நோக்கமே இபாதத் ஆகும். ஆனால் மனிதன் இந்த நோக்கத்தை அறிவதில்லை, அதிலிருந்து தூர விலகி இருக்கின்றான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நீங்கள் படைக்கப்பட்டதன் அசல் நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்று வைத்துள்ளான். ஆனால் இந்த அசலான இயல்பான நோக்கத்தை விட்டுவிட்டு விலங்குகளை போன்று உண்ணல், குடித்தல் மற்றும் தூங்குதலே வாழ்க்கை என கருதுகின்றனர். இவர்கள் இறைவனது அருளில் இருந்தும் தூரமாக விலகி போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு இறைவனிடமிருந்து எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆக இந்த நோக்கத்தையே ஈமான் கொண்டதாக வாதிப்பவர் தனது எல்லா முயற்சிகள், கவனங்கள் மூலமாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள்களின் வாரிசு ஆக வேண்டும், அல்லாஹ்வின் அருள்களை பெற வேண்டும். இபாதத்தின் இலக்கு எவ்வாறு நிறைவேறுகிறது? இதற்காக இஸ்லாம் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுமாறு கட்டளையிடுகிறது. ஒரு ரிவாயத் ஹதீஸில் வருகிறது, தொழுகை வணக்கங்களின் சத்து ஆகும். இந்த சத்தை பெற்றவாறே நாம் இபாதத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நமது நற்பேறு, நாம் இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்னார் நமக்கு இபாதத்தின் சரியான வழிமுறையை கற்றுத்தந்தார்கள். எதற்காக இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஹிக்மத்தை நமக்கு கற்றுத்தந்தார்கள். மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களில் தமது ஜமாத்திற்கு தொழுகையின் பக்கம் கவனம் ஊட்டினார்கள். அதன் விபரங்களையும் அங்கங்களையும் கூறினார்கள்.
அதன் ஹிக்மத்தையும் தேவையையும் கூறினார்கள். அதன் மூலம் நாம் நமது இபாதத்தின் முக்கியத்துவத்தை புரியவும் அதில் அழகை உருவாக்குவதற்காகவும் அவ்வாறு செய்தார்கள். இப்போது நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இது சம்பந்தமான மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். சில வேளைகளில் தட்பவெட்ப நிலைகளின் கடுமை அல்லது இரவுகள் சிறியதாக இருப்பதனால் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் சோம்பல் ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக லுஹர் அசர் தொழுகைகளை சேர்த்து தொழுகின்றார்கள் அல்லது சிலர் வேலை பழுவினால் சரியாக தொழுவதில்லை. பருவநிலையின் உக்கரத்தினாலோ அல்லது இரவின் முழுமையான தூக்கமின்மையாலோ வேலை பழுவாலோ மக்கள் தொழுகையை விட்டுவிடுகின்றார்கள். அல்லது சிலர் 3 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுது விடுகின்றார்கள். தற்போது இப்பகுதியில் இந்த நாடுகளில் தொழுகை நேரம் வேகமாக பின்னால் வருகிறது. ஃபஜ்ர் தொழுகையில் 1.5 சஃப்பை விட குறைவாகவே ஆக தொடங்கிவிட்டது. சில நேரங்களில் வெளியூரில் இருந்து வந்த மக்கள் காரணமாக அவ்வப்போது எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆனால் உள்ளூர் மக்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிகளில் அருகில் இருப்பவர்கள், அந்த சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் முறைப்படி தமது பள்ளிகளுக்கு அல்லது தொழுகை மையங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்ல வேண்டும். இங்கு மட்டுமல்ல, உலகில் எல்லா நாட்டிலும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். பள்ளிகளை நிரப்ப வேண்டும். குறிப்பாக பொறுப்பாளர்கள், ஜமாத் பணியாளர்கள், வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் தொழுகையின் வருகையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட முடியும். தொழுகையை முறைப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் தொழுவது பற்றி ஒரு சபையில் ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். சிலர் ஒரே தொழுகையை மட்டும் தொழுகிறார்கள். நினைவு கொள்ளுங்கள், தொழுகை நிறைவேற்றப்படாமல் மன்னிக்கப்படுவதில்லை. எந்த அளவுக்கெனில் தூதர்களுக்கு கூட மன்னிக்கப்படவில்லை. ஹதீஸில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு புது ஜமாத் வந்தது. அவர்கள் தொழுகை மன்னிக்க வேண்டினார்கள். நிறைய பணிகள் இருப்பதாகவும் வேலைப்பழுவாக இருப்பதனாலும் தொழுகையை மன்னித்து விடுங்கள் என்றனர். அன்னார் கூறினார்கள், எந்த மார்க்கத்தில் அமல் இல்லையோ அந்த மார்க்கமும் ஒன்றுமில்லை. எனவே இதனை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய அடையாளங்களுள் ஒரு அடையாளம், வானமும் பூமியும் அவனது கட்டளையினாலேயே நிலை நிற்க முடியும். சில நேரங்களில் எவரது இயல்புகள் இயற்கைவாதத்தின் பக்கம் சாய்ந்துள்ளதோ அவர்கள் நேச்சரி மதம்தான், அதாவது இயற்கை மதம்தான் பின்பற்றத்தக்கது என்கிறார்கள். ஏனென்றால் தேக ஆரோக்கியத்தின் விதிகளை கடைபிடிக்காவிட்டால் இறை அச்சம் மற்றும் தூய்மையினால் என்ன பயன் ஏற்படும் என்கிறார்கள். உலகியலாளர்கள் இக்கருத்தின் பக்கம் செல்கிறார்கள். பல உலகியல் விதிமுறைகள் உள்ளன, அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள். அவை உலகியல் சார்ந்த விதிமுறைகளாகும். அவை உடல் நலத்துடன் தொடர்புடையவை. அதன்படி அமல் செய்யாவிட்டால் உடல் நலம் கெடும். பிறகு இறை அச்சம், தூய்மை எவ்வாறு நிலைநிற்க முடியும்? மேலும் அதனால் என்ன பயன் ஏற்பட முடியும் என்கிறார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தெளிவு பெறுங்கள், அல்லாஹ்வுடைய அடையாளங்களுள் ஒரு அடையாளமாவது சில நேரங்களில் மருந்துகள் செயலிழந்து போகின்றன. உடல் நலத்தின் காரணிகளும் பயன்படுவதில்லை, மருந்துகளும் பயன்படுவதில்லை, மருத்துவர்களும் பயன்படுவதில்லை. இதற்கு நேர் எதிரில் அல்லாஹ்வுடைய செயல் இதில் இடப்படும் பொழுது அனைத்தும் சீரடைந்து விடுகிறது. ஆகவே அல்லாஹ்வின் அருள் அசல் விஷயமாகும். உடல் நலம்தான் எல்லாம் என்பதும், இன்னின்ன வேலைகளை செய்வது கொண்டே உடல் நலமாக இருக்கும் அல்லது நோய்வாய்ப்படாமல் இருக்கும் அல்லது நோய்வாய்ப்பட்டால் இன்ன மருந்தை உட்கொண்டால் மட்டுமே ஆரோக்கியம் ஏற்படும் என்பதெல்லாம் தவறு. இவை அனைத்தும் இறைவனது கட்டளைகளை கொண்டே இயங்குகின்றன. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை
இல்லை என்றால் எல்லாமே வீணாகிவிடும். अमल ना किया जाए तो तकवा और तहारत से क्या फायदा होगा। ஆக எவனது கட்டளையினாலேயே எல்லாம் நடக்கின்றனவோ அவன் முன்னால் குனிவதே அவசியமாகும். அவனுடன் தொடர்பு ஏற்படுவது அவசியமாகும். ஆக தொழுகைகள் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையாக இருக்கும் வேளையில் அல்லாஹ் தஆலாவின் முன் குனியும் பொழுது ஆபத்துகள் மற்றும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாக்கின்றன. பல பணிகள் வெளிப்படையாக சாத்தியமற்றவையாக தோன்றுகின்றன, ஆனால் அல்லாஹுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது சாத்தியமானவை ஆகிவிடுகின்றன. ஆகவே எது நடக்கிறதோ இறை கட்டளையினாலேயே நடக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலாவின் அருளை அதிகம் அதிகம் நெருங்க வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அசல் விஷயமாவது இறைவன் என்ன விரும்புகின்றானோ செய்கின்றான். பாழடைந்தவற்றை குடியிருப்புகளாகவும் குடியிருப்புகளை பாழடைந்தவையாகவும் ஆக்கிவிடுகின்றான். பாருங்கள், பாபிலோன் நகரத்தை என்ன செய்தான்? எந்த இடத்தை குடியிருப்பாக்கி விட வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றானோ அதனை தனது விருப்பத்தால் பாழடைந்ததாக்கிவிட்டான். ஆந்தைகளின் தங்குமிடமாக அது ஆகிவிட்டது. எந்த இடத்தை பாழடைய விட வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றானோ அந்த இடத்தை முழு உலக மக்களின் திரும்பும் இடமாக்கிவிட்டான். அதாவது மக்கா, காபா இல்லம். ஆகவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இறைவனை விட்டுவிட்டு நமது திட்டங்கள் மற்றும் மருந்துகள் மீது நம்பிக்கை வைப்பது முட்டாள்தனமாகும். புதிய வாழ்வை போன்று தெரியும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் உருவாக்குங்கள். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள். எவருக்கு அதிகமாக உலகியல் பணிகள் காரணத்தால் குறைந்த நேரமே கிடைக்குமோ அவர்கள் எல்லோரினும் அதிகமாக அஞ்ச வேண்டும். உலகியல் வேலைப்பளு நமக்கு மிகவும் அதிகம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இபாதத் செய்யவும் தொழவும் நேரமில்லை என்று கருதினால் எல்லோரினும் அதிகமாக அவர்கள் அஞ்ச வேண்டும். வேலை பார்க்கக்கூடியவர்களுள் பெரும்பாலானவர்களுடைய கடமையை நிறைவேற்றும் பணி மரணித்தே விடுகிறது. எனவே அவர்கள் லுஹரையும் அசரையும் மற்றும் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவது அனுமதிக்கப்பட்டதாகும். அன்னார் கூறுகிறார்கள், நான் இதனையும் அறிகிறேன், பணியின் காரணத்தால் தொழுகைக்காக அனுமதி கேட்டால் அனுமதி கிடைக்கவே செய்கிறது. மனிதன் பணி செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அனுமதி கேட்டால் தொழுவதற்கு அனுமதி வழங்கி விடுகிறார்கள். கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கீழுள்ள அதிகாரிகளுக்கு குறிப்பான வழிகாட்டல்கள் கிடைக்கின்றன. சில இடங்களில் வழிகாட்டல்கள் கிடைக்கவும் செய்கின்றது. மேலும் கூறுகின்றார்கள், தொழுகையை விடுவதற்காக வேண்டாத காரணங்கள் சொல்வது நஃப்ஸின் பலகீனம் தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் கட்டளைகள் மற்றும் அடியார்களுக்கு வேண்டிய கட்டளைகளில் அநீதி மற்றும் வரம்பு மீறல் செய்யாதீர்கள். உங்கள் கடமைகளை மிகவும் நேர்மையுடன் நிறைவேற்றுங்கள். பிறகு வெறுமே தொழுகை மட்டுமல்ல, அதற்கு மேலும் அன்னார் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள். நஃபில் மற்றும் தஹஜ்ஜுத் தொழுகைகள் பற்றி கவனமூட்டியவாறு அன்னார் கூறினார்கள், இந்த வாழ்வின் மொத்த சக்திகளையும் உலக பணிகளிலேயே கழித்துவிட்டால் மறு உலகிற்காக என்ன கருவூலத்தை வைத்திருக்கிறீர்கள்? உங்களில் ஒவ்வொரு மூச்சையும் வினாடியையும் உலகியலை சம்பாதிப்பதற்காகவே செலவு செய்துவிட்டால் மறு உலகிற்காக என்ன சேர்த்து வைத்துள்ளீர்கள்? கூறுகிறார்கள், தஹஜ்ஜுத்துக்காக குறிப்பாக எழுங்கள், மிகவும் ஆர்வத்துடன் நிறைவேற்றுங்கள். இடைப்பட்ட தொழுகைகளில் பணிகளின் காரணத்தால் தொய்வு ஏற்படுகிறது. உணவளிப்பவன் அல்லாஹ்வே ஆவான். தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஸுஹர் அசரை அவ்வப்போது சேர்த்து தொழலாம். பலகீனமான மக்கள் இருப்பர் என்பதனை அல்லாஹ் அறிகின்றான். எனவே இந்த சலுகையை வைத்துள்ளான். 3 தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு அந்த சலுகை கிடையாது. பணிகள் மற்றும் பல விவகாரங்களில் மக்கள் தண்டனையை பெறுகிறார்கள். தண்டனைக்குரிய வேலையை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டால் அது எவ்வளவு நல்லது.
உலகியல் பணிகளில் மக்கள் தண்டனையை பெறுகிறார்கள், சில வேளை கஷ்டப்படுகிறார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதற்காக சிறிது கஷ்டப்படுவார் என்றால் அது அவருக்கு லாபமே லாபமாகும். ஆகவே ஒரு நம்பிக்கையாளர் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், இப்போது இரவுகள் சிறிதாகிக் கொண்டிருக்கின்றன. இது உங்களை தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் தடுக்கக்கூடாது, அல்லது முற்றிலும் விட்டுவிடச் செய்துவிடவும் கூடாது, அல்லது உலகியல் வேலைப்பழு வழியில் தடையாக ஆகவும் கூடாது. இந்த அடிப்படையில் நாம் எப்போதும் நமது நஃப்ஸை கணக்கிட்டு வர வேண்டும். நம்மில் பலர் தொழுகையை ஒரு கடமை என்று நினைத்து நிறைவேற்றுகின்றார்கள், ஆனால் அதன் உண்மையை சரியாக அறிவதில்லை. அதனை தெளிவுபடுத்தியவாறு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தொழுகை என்றால் என்ன? அது சிறப்பான துஆவாகும். ஆனால் மக்கள் இதனை அரசர்களுக்கு செலுத்துகிற வரியாக கருதுகின்றார்கள். வரி விதிக்கப்பட்டது போன்று கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தொழுகின்றார்கள். அறிவற்றவர்கள் இவ்வளவு கூட அறிவதில்லை. இதனால் இறைவனுக்கு என்ன தேவை? தன்னிறைவு பெற்ற அந்த இருப்புக்கு இதற்கு என்ன தேவை ஏற்பட்டுவிட்டது? மனிதன் துஆ மற்றும் தஸ்பீஹ் தஹலீலில் ஈடுபடுவது அவனுக்கு என்ன பயன் தரப்போகிறது? மாறாக மனிதனுக்கு தான் அதில் பயன் இருக்கிறது. அவன் இந்த வழிமுறைகள் மூலம் தனது இலக்கை அடைந்து கொள்கின்றான். மனிதன் தனது இலக்கை அடைந்து கொள்கின்றான். கூறுகிறார்கள், எனக்கு இதனை பார்த்து மிகவும் ஆதங்கம் ஏற்படுகிறது. தற்காலத்தில் இபாதத்து, தக்வா, மார்க்க உணர்வு ஆகியவற்றில் பிரியமில்லை. இதற்கு காரணம் பொதுவான விஷம் தோய்ந்த சம்பிரதாயங்களாகும். இதனால் அல்லாஹ்வின் மீது அன்பு குளிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இபாதத்தில் இருக்க வேண்டிய சுவை இல்லாமல் போய்விடுகிறது. உலகில் எந்த ஒரு பொருளும் அல்லாஹ் தஆலாவினால் சிறப்பான ஒரு சுவை வைக்கப்படாமல் இல்லை. மிக மிக சுவையான உணவின் சுவையை ஒரு நோயாளியால் உணர முடிவதில்லை. அதனை முற்றிலும் கசப்பானதாகவும் தித்திப்பற்றதாகவும் கருதுகிறார். நோயின் காரணத்தினால் சுவையுணர்வு இல்லாமல் போகிறது. அதுபோன்று இறை வணக்கத்தின் ரசனையை பெறாதவரும் தமது நோயை குறித்து கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் நான் கூறியது போன்று உலகில் இறைவன் ஏதாவது ஒரு ரசனையை வைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. அல்லாஹ் தஆலா மனித குலத்தை தன்னை இபாதத் செய்வதற்காக படைத்துள்ளான் எனில், பிறகு அந்த இபாதத்தில் அவனுக்கு ஒரு சுவையோ ரசனையோ வைக்காமல் போவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒருபுறம் அல்லாஹ் தஆலா படைத்ததை இபாதத்திற்காக என்று கூறுகின்றான், பிறகு இன்னொரு புறம் அதில் எந்த ரசனையையும் வைக்கவில்லை. அதில் சுவையும் ரசனையும் இருக்கிறது என்றால் அதனை பெறுபவர் எவராவது இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தஆலா மனிதனை இபாதத்திற்காக படைத்துள்ளான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதன் இபாதத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளான் என்றால் பிறகு இபாதத்தில் சுவையையும் ரசனையையும் இன்பத்தையும் மிக அதிகமாக வைத்திருப்பது அவசியமாகும். இதனை நாம் அன்றாட அனுபவங்களில் நன்றாக உணர முடியும். ஒவ்வொரு பணியிலும் அல்லாஹ் தஆலா சுவையையும் ரசனையையும் வைத்துள்ளான். அன்றாட பணிகளில் இருந்து தெரிய வருகிறது. உதாரணமாக, தானியம், பயிர் வகைகள் போன்ற உண்ணக்கூடிய பொருள்கள், பருகக்கூடிய பொருள்கள் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டுள்ளன. மனிதன் அதில் சுவையை ரசனையை உணர்வதில்லையா? நல்ல ருசியான உணவு சமைக்கப்பட்டால் பெரும் ரசனை ஏற்படுகிறது. அதன் சுவையை உணர அவரது வாயில் ஒரு நாவு இல்லையா? ஒரு அழகான பொருளை, அது ஜட பொருளோ தாவரமாகவோ விலங்காகவோ மனிதனாகவோ இருக்கலாம், அதிலிருந்து மனிதன் ரசனையை பெறுவதில்லையா? உணவின் சுவையையும் பெறுகிறார். அழகை பார்க்கும் பொழுது கண்கள் மூலமாக ரசனையையும் பெறுகிறார். அழகிய குரலை காது கேட்கும் பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடைவதில்லையா? அல்லாஹ் காது தந்திருக்கின்றான். காதின் மூலம் இனிய குரலை கேட்கும் பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த விஷயத்திற்காக வேறு ஏதாவது சான்று வேண்டுமா? இபாதத்தில் ரசனை இல்லை என்று கூறப்படுகிறது.
இறைவன் படைத்த ஒவ்வொரு பொருளிலும் கண்டிப்பாக ரசனை இருக்கிறது. ஆனால் இபாதத்தில் மட்டும் ரசனை இல்லை என்று எப்படி இருக்க முடியும்? இந்த அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா இபாதத்தில் ரசனையை வைத்திருக்கின்றான் என்பதற்கு ஆதாரங்களாகும். கூறுகிறார்கள், ஆண்களையும் பெண்களையும் ஜோடியாக படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆணுக்கு ஈர்ப்பை தந்துள்ளான், அதில் நிர்பந்தம் எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அதில் ஓர் இன்பத்தை வைத்துள்ளான். இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே நோக்கமாக வைக்கப்பட்டிருக்கும் என்றால் இந்த நோக்கம் நிறைவேறியிருக்காது. மனிதனது அசல் நோக்கம் அடியார்களை உருவாக்குவது. இந்த இனப்பெருக்கத்திற்காக ஆண் பெண் தொடர்புகளை நிலைநாட்டினான். அத்துடன் ஒரு ரசனையையும் வைத்தான். அறிவற்றவர்களுக்கோ அந்த ரசனையே இலக்காகிவிட்டது. சில உலகியல்வாதிகள் இதுவே நமது நோக்கம் என்று கருதுகிறார்கள். கூறுகிறார்கள், இதே போன்று இபாதத்திலும் எந்த ஒரு டாக்ஸும் இல்லை, அதிலும் ஒரு இன்பமும் ரசனையும் உள்ளது. அந்த இன்பம் எல்லா இன்பங்களை விடவும் உயர்வானதாகும். கூறுகிறார்கள், ஒரு நோயாளி மிக மிக சுவையான உணவில் ரசனையில் இருந்து விலகி இருப்பது போன்று, ஆம் நிச்சயமாக அதே போன்று பேரளந்த மனிதனும் இறை வணக்கத்தில் இருந்து இன்பம் பெற இயலாமல் இருக்கின்றான். ஒரு நோயாளிக்கு தனது நோயின் காரணத்தால் வாய் கசப்பு இருக்கின்ற காரணத்தால் மிக மிக சுவையான உணவு கூட இன்பம் தருவதில்லை. அதன் பொருள் உணவு மோசம் என்பதல்ல, அதன் பொருள் அவர் நோயாளி என்பதாகும். அதே போன்று தொழுகை மற்றும் இபாதத்தில் இருந்து ஒருவர் ரசனை பெறவில்லை என்றால் அதன் பொருள் தொழுகையில் இன்பம் வைக்கவில்லை என்பதல்ல, வைத்திருக்கிறான். ஆனால் மனிதனது இயல்பு, அவனது நோய், சுவையின்மை ஆகியவை அவனை ரசனை பெறவிடவில்லை. ஆகவே நாம் சுவையும் ரசனையும் பெறத்தக்க விஷயத்தை தேட வேண்டும். வெறும் சுமையாக கருதி தலையிலிருந்து இறக்கி வைப்பது போன்று நடந்து கொள்ளக்கூடாது. அத்தகைய நிலை ஏற்பட்டால் நான் ஏற்கனவே கூறியது போன்று சிலர் நீண்ட இரவுகள் வரும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள், சுருக்கமான இரவு வரும்போது ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதை விட்டு விடுகிறார்கள். அத்தகையோரின் கவனம் இபாதத்தில் ரசனை பெறுவதன் பக்கம் இருக்கும். மற்ற தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கமும் கவனம் ஏற்படும். பிறகு இன்பம் ரசனை என்ற கருத்தை மேலும் விளக்கியவாறு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், சுருக்கமாக நான் பார்க்கிறேன், மக்கள் தொழுகையில் கவனமற்றவர்களாகவும் சோம்பல் காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையினுள் வைத்துள்ள அதன் ரசனையையும் இன்பத்தையும் பற்றி தெரியவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுக்கு அது தெரியவில்லை என்பதுதான். நகரங்களிலும் கிராமங்களிலும் இன்னும் அதிகம் சோம்பல் காணப்படுகிறது. 150 பேர் கூட தமது உண்மையான எஜமானனின் முன்பு தலைகுனிவதில்லை. பிறகு எழும் கேள்வி என்னவென்றால், ஏன் இவர்களுக்கு இந்த ரசனை தெரியவில்லை? ஏன் இவர்கள் இந்த சுவையை ஒருபோதும் சுவைக்கவில்லை? மார்க்கங்களின் வழிபாடுகள் இவ்வாறல்ல. அதாவது நாம் நமது பணிகளால் பீடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தொழுகைக்கு அழைப்பவர் அசான் தருகிறார், பிறகு அவர் அதனை கேட்கவும் விரும்புவதில்லை. அவருடைய உள்ளம் துக்கம் அடைவது போன்று இருக்கிறது. அதாவது பாங்கு சப்தத்தை கேட்கவும் விரும்புவதில்லை, இப்போது தொழப்போக வேண்டுமே என்று நினைக்கிறார், அல்லது கவனம் செலுத்துவதில்லை. இத்தகைய மக்கள் மிகவும் கருணை காட்டத்தக்கவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களது கடைகள் பள்ளியின் கீழ் இருக்கின்றன, ஒரு நாளும் சென்று நிற்பதில்லை. ஆகவே நான் கூற விரும்புகிறேன், இறைவனிடம் மிகவும் ஆவேசத்துடனும் எழுச்சியுடனும் இவ்வாறு துஆ கேட்க வேண்டும். எவ்வாறு பழங்களிலும் பிற பொருட்களிலும் விதவிதமான ரசனைகளை வைத்துள்ளாயோ அதே போன்று தொழுகை மற்றும் இபாதத்தின் சுவையை எமக்கு ஒருமுறை சுவைக்க வைப்பாயாக. கூறுகிறார்கள், உணவுப் பொருட்கள், பழங்கள் ஆகியவற்றில் சுவை இருக்கிறதல்லவா, அதே போன்று தொழுகையின் சுவையையும் சுவைக்க செய்யுங்கள். கூறுகிறார்கள், உண்டது நினைவில் இருக்கிறது,
ஓர் அழகை ஒருவர் மிகவும் ரசித்து பார்க்கிறார் என்றால் அது நன்றாக நினைவில் இருக்கிறது. பிறகு ஒரு மோசமான தோற்றத்தை, அருவருப்பானதை பார்க்கிறார் என்றால் அதன் அனைத்து விஷயங்களும் உருப்பெற்று முன்னால் வந்துவிடுகின்றன. சுரூபமும் நினைவில் நிற்கிறது, குரூபமும் நினைவில் நிற்கிறது. அழகிய தோற்றமும் நினைவில் இருக்கிறது, அருவருப்பான தோற்றமும் நினைவில் இருக்கிறது. ஆம், தொடர்பில்லை எனில் எதுவும் நினைவில் நிற்பதில்லை. அதேபோன்று தொழுகையாளியின் பார்வையில் தொழுகை என்பது ஒரு தண்டனையாகும். எந்த நியாயமுமின்றி குளிரில் அதிகாலையில் எழுந்து அங்க சுத்தி செய்து நிம்மதியான தூக்கத்தை விட்டுவிட்டும் பல வகை இன்பத்தை விட்டுவிட்டும் தொழ செல்ல வேண்டியிருக்கிறது. அசல் விஷயமாவது அதில் நிம்மதி இல்லை, அதனை புரிய முடியவில்லை. தொழுகையில் உள்ள இன்பம் மற்றும் நிம்மதியை பற்றி தெரியவில்லை. பிறகு தொழுகையில் இன்பம் எவ்வாறு ஏற்படும்? கூறுகிறார்கள், நான் பார்க்கிறேன், ஒரு குடிகாரர் போதை பழக்கமுள்ள மனிதனுக்கு போதை வரவில்லை என்றால் கோப்பை கோப்பையாக அறிந்து கொண்டே செல்கிறார். ஒரு வகை போதை வரும் வரை செய்கிறார். ஓர் அறிவாளியும் பெரிய மனிதரும் ஆகிய ஒருவர் அதிலிருந்து பயன் பெற முடியும். ஒரு போதை பழக்கம் உள்ளவரிடமிருந்தும் கூட ஓர் அறிவாளி படிப்பினை பெற முடியும். என்ன பயன் பெறலாம்? தொழுகையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்பம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. அல்லாஹ் தஆலாவிடம் துஆவும் செய்ய வேண்டும். முறைப்படி தொழுது கொண்டும் இருக்க வேண்டும். அவருக்கு அதில் இன்பம் ஏற்படும் வரை செய்ய வேண்டும். ஒரு குடிகாரன் மனதில் எவ்வாறு இன்பம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அதே போன்று மனிதனின் மனதில் உள்ள எல்லா ஆற்றல்களின் கவனமும் தொழுகையின் இன்பத்தை பெறுவதில் இருக்க வேண்டும். பிறகு ஒரு மாசற்ற தூய எழுச்சியுடன் குறைந்தபட்சம் ஒரு குடிகாரரை போன்றாவது ஒரு உருக்கம் உருவாகிவிட்டால் அதில் துஆ இருக்கும் பொழுது, நான் உண்மையாகவே கூறுகிறேன், நிச்சயமாக அந்த இன்பம் கிடைக்கிறது. பிறகு தொழும் பொழுது அதில் இருக்கும் அந்த பயன்களை பெறும் நோக்கம் இருக்கும் பொழுது, மனிதன் அதனை முன்வைக்கும் பொழுது அது கிடைக்கிறது. இறைவன் கூறுகின்றான், இன்னல் ஹசனாத்தி யுஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. ஆகவே இந்த அழகுகளை, ரசனைகளை உள்ளத்தில் வைத்து துஆ கேட்க வேண்டும். சித்தியக்குகள் மற்றும் முஹ்சின்களின் தொழுகை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இன்னல் ஹசனாத்தி யுஹிபுன ஸய்யாத், அதாவது நன்மைகள், அதாவது தொழுகைகள் தீமைகளை அகற்றி விடுகின்றன. அல்லது இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், தொழுகை மானக்கேடான தீமைகளில் இருந்து காப்பாற்றுகிறது. நாம் பார்க்கிறோம், சிலர் தொழுது கொண்டே தீமைகளை செய்கின்றார்கள். இதுவும் உலகில் தென்படுகிறது. வெளிப்படையாக பெரிய பெரிய தொழுகைகளை தொழுகின்றனர், ஆனால் தீமைகளை செய்கிறார்கள். இதற்கு பதில் என்னவென்றால், தொழுகிறார்கள் ஆனால் உயிருடனும் நேர் வழியுடனும் அல்ல. உண்மையுடன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து தொழுவதில்லை, மாறாக சடங்கு சம்பிரதாயமாக குனிந்து நிமிர்கிறார்கள். அவர்களின் ஆன்மா இறந்து கிடக்கிறது. அவற்றின் பெயரை அல்லாஹ் ஹசனாத் என்று வைக்கவில்லை. எங்கு ஹசனாத் என்று கூறியுள்ளானோ அந்த இடத்தில் அஸ்ஸலாத் என்று கூறவில்லை. பொருள் அதுதான் என்றாலும் அதற்கு காரணம் தொழுகையின் அழகு, சிறப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுவதாகும். அத்தகைய தொழுகை தீமைகளை அகற்றிவிடுகிறது. அது தனக்குள் உண்மையின் உயிரை கொண்டுள்ளது. இறை அருளின் தாக்கம் அதில் இருக்கிறது. அந்த தொழுகை நிச்சயமாக தீமைகளை அகற்றுகிறது. தொழுகை ஒரு பாசாங்கு அல்ல. தொழுகையின் சத்தும் உயிரும் ஒரு ரசனையை தன்னகத்தே கொண்ட துஆவாகும். பிறகு தொழுகையில் பல்வேறு நிலைமைகளை குறித்து ஹிக்மத்தும் இருக்க வேண்டும். அதனை விளக்கியவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், தொழுகையில் நிலைமைகளும் சொல்லும் இணைவது அவசியமாகும். அதாவது நம்மிடம் உருவாகக்கூடிய நிலை தொழுகை நிலையாக இருக்க வேண்டும். பிறகு மனிதன் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு இருக்க வேண்டும்.
சில நேரங்களில் ஓர் உருவப்படத்தின் நிலை ஏற்படுகிறது, ஓர் உருவத்தின் வடிவம் காண்பிக்கப்படுகிறது. அதனை பார்ப்பவருக்கு இதுவே அதன் விருப்பம் என்று தெரிகிறது. அதேபோன்று தொழுகையில் இறை விருப்பத்தின் ஒரு நிழற்படம் தென்படுகிறது. தொழுகையில் பல்வேறு நிலைகளில் அல்லாஹ் தஆலா மனிதனிடம் என்ன விரும்புகிறான் என்பதன் உருவம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. கூறுகிறார்கள், தொழுகையில் நாவினால் சிறிது ஓதப்படுகிறது. அதேபோன்று உறுப்புகள் மற்றும் சில அசைவுகள் மூலம் சில காட்டியும் தரப்படுகின்றன. நாம் தொழும் பொழுது நமது அசைவுகளும் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப வெளிப்பட வேண்டும். மனிதன் நிற்கிறான், தஸ்பீஹ் மற்றும் தஹ்மீது செய்கிறான், அதற்கு நிற்றல் கியாம் என்று பெயர் வைத்திருக்கிறான். இப்போது ஒவ்வொருவரும் அறிவார்கள், புகழ் மற்றும் புகழ்ச்சியை செய்வதற்கு ஏற்ற நிலை நிற்றல் ஆகும். மனிதன் நின்றவாறு அல்லாஹுக்கு தஸ்பீஹ் தஹ்மீது செய்கின்றான். பாருங்கள், அரசர்களுக்கு முன் கவிதைகள் பாடப்படும் பொழுது நின்று கொண்டுதான் அதனை எடுத்து வைக்கின்றார்கள். அதற்கு இங்கு வெளிப்படையாக நிற்றலை வைத்திருக்கின்றான். நாவின் மூலம் புகழ் மற்றும் புகழ்ச்சிகளை கூற வேண்டும் என்று வைத்திருக்கின்றான். பொருள் ஆன்மீகமாகவும் அல்லாஹின் முன் நிற்க வேண்டும். இறைவன் முன் நின்றவாறு சூரா ஃபாத்திஹா ஓதுகிறார், புகழ் மொழிகளை கூறுகிறார் எனில் அதன் தாக்கம் ஆன்மீகமான முறையில் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். கூறுகிறார்கள், ஒரு கருத்தில் நிலை நின்றவாறு புகழ்ச்சி செய்யப்படுகிறது. ஒருவரை புகழும் பொழுது அதனால் உண்மைப்படுத்தப்பட்டவராக இருக்கும் நிலையில் அவர் ஒரு கருத்தின் மீது நிலை நிற்கிறார். அது பொய்யான புகழறையாக இருப்பதில்லை. ஒருவர் உண்மையான மனிதன் என்றால் ஒருவரை உண்மைப்படுத்திய பிறகே புகழ்கிறார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் கூறுபவருக்கு அவசியமாவது அவர் உண்மையான முறையில் அல்லாஹு அக்பர் எந்த நேரத்தில் கூற முடியும் என்றால் எல்லா வகையான புகழும் அல்லாஹ் தஆலாவுக்கே உரியது என்று முழுமையான முறையில் நிச்சய உறுதி ஏற்பட வேண்டும். இந்த கருத்து உள்ளத்தில் அனைத்து விரிவுரைகளுடனும் அமர்ந்துவிட்டால் அது ஆன்மீகமான ஒரு நிற்றல் ஆகும். அல்லாஹ்வே எல்லா புகழுக்கும் உரியவன், அவனையே புகழ வேண்டும், அவனை தவிர புகழுக்குரியவன் இல்லை என்பது வெறும் கைகட்டி நின்று கூறுவதாக இல்லாமல் ஆன்மீக நிற்றல் ஆகிவிடுகிறது. ஏனெனில் உள்ளம் அதில் நிலை நின்று விடுகிறது. பிறகு அவர் நிற்பதாக கருதப்படுவார். நிலைமைக்கு ஏற்ப நின்று விட்டார். எனவே அவருக்கு ஆன்மீக நிற்றலின் வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இது அவரது உள்ளத்தின் நிலை, அதற்கேற்ப அவர் நிற்கிறார். பிறகு ருக்கூவில் சுபஹான ரப்பில் அஸீம் கூறுகிறார். அடிப்படை விதியாவது ஒருவரின் மகத்துவத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது அவருக்கு முன்பு குனிகிறார்கள். மகத்துவத்தின் விளைவு அவர் முன் குனிவதாகும். ஆகவே சுபஹான ரப்பில் அஸீம் என்று நாவால் கூறினார், தனது நிலைமையால் குனிந்து காட்டிவிட்டார். நாவினால் அவனது மகத்துவத்தை வெளிப்படுத்தினார், அவனது தூய்மையை வெளிப்படுத்தினார். அத்துடன் மனிதன் குனிந்தும் விட்டார். இவ்வாறு அவர் தனது சொல்லுடன் தனது நிலைமையை காட்டினார். அதாவது எந்த ஒரு வார்த்தை அவரது வாயிலிருந்து வந்ததோ அது அவரது குனிதலின் நிலையின் மூலம் வெளிப்பட்டது. மூன்றாவது வார்த்தை சுபஹான் ரப்பில் ஆலா. ஆலா என்பது மிகவும் உயர்ந்தது. மேன்மையை வழங்குவதின் செயல் வடிவமே சஜிதாவின் நிலையாகும். இது மேன்மையின் மிக உயரிய வெளிப்பாடாகும். ஒரு பொருளின் மிக உயரிய மேன்மையை வெளிப்படுத்தும் பொழுது அது இயல்பாகவே சிரம்பணிதலை விரும்புகிறது. அல்லாஹ் தஆலாவின் தூய்மையையும் பெருமையையும் விளக்குவதற்கு ஒரு சஜிதாவை அது விரும்புகிறது. எனவே அதன் செயற்படம் சஜிதாவில் விழுவதாக இருக்கிறது. இதனை ஒப்புக்கொள்வதற்கு உரிய இணக்கமான நிலையாவது அவரது உள்ளத்தால் இறைவனது சிறப்பை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அத்துடன் பூமியில் தலையை வைத்துவிட்டார். இது அதன் வெளிப்பாடாகும். ஆக இந்த சொல்லுடன் 3 உடல் அளவிலான நிலை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு படம் அவன் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான நிலைநிற்றலும் அதில் செய்யப்பட்டது. நாக்கு அவனது உடலின் ஒரு பகுதி, அதுவும் கூறியது, அதுவும் அதில் இணைந்து கொண்டது. 3ஆவதான பொருள் வேறொன்று. அது இணையாவிட்டால் தொழுகை தொழுகையாகவே இருக்காது. அது என்ன? அது உள்ளமாகும். அதற்கு அவசியமாவது உள்ளம் நிலை நிற்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் மீது பார்வையை செலுத்தினால் அவர் புகழவும் செய்கிறார், நிற்கவும் செய்கிறார். அவரது ஆன்மாவும் போல்கிறது. உடல் மட்டுமின்றி உள்ளமும் நிற்கிறது. அல்லாஹ் உள்ளத்தின் நிலையை அறிகிறான். உடலுடன் உள்ளமும் நிற்கிறது என்பதை அவன் அறிகிறான். அது குனிகிறது அல்லது சஜிதா செய்கிறது என்பதை அறிகிறான். சுப்ஹான ரப்பில் அலீம் கூறும் பொழுது மகத்துவத்தை ஒப்புக்கொள்வது மட்டுமன்றி குனியவும் செய்கிறார். அத்துடன் அவரது ஆன்மாவும் கூட குனிந்து விட்டது. இறைவனது 3வது பார்வையில் மனிதன் சஜிதாவில் விழுகிறான். அவன் முன் அவனது மகிமையை பார்த்தவாறு இறைமையின் சன்னிதானத்தில் அவனது ஆன்மாவும் வீழ்ந்து கிடக்கிறது. அதாவது உள்ளமும் சஜிதாவில் விழுகிறது. சுருக்கமாக இந்த நிலை உருவாகாதவரை திருப்தி அடையக்கூடாது. ஏனென்றால் யுகீமுன ஸலாத்த என்பதன் பொருள் இதுவாகும். இந்த நிலையை எவ்வாறு உருவாக்குவது என்று கேட்கப்படுமானால் அதற்கு பதில் இதுதான்: தொழுகையை முறையாக தொழுங்கள். ஐயப்பாடுகள் சந்தேகங்களால் கஷ்டத்திற்குள்ளாக வேண்டாம். தொழுதவாறு ஐயங்களும் சந்தேகங்களும் வருகின்றன, அதனால் கஷ்டத்திற்குள்ளாக வேண்டாம். முறைப்படி தொழுது கொண்டே செல்லுங்கள். ஆரம்ப நிலையில் சந்தேகங்களால் ஒரு யுத்தம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் ஐயங்கள் சந்தேகங்களுடன் நிச்சயமாக சண்டையிட வேண்டியுள்ளது. ஷைத்தான் தாக்குதல் தொடுகின்றான். ஷைத்தானுடன் யுத்தம் தொடர்கிறது. இதற்கு சிகிச்சையாவது சோர்வடையாத உறுதி மற்றும் பொறுமையை மேற்கொள்ளுதலாகும். இறைவனிடம் துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இறுதியில் நான் கூறிய நிலை உருவாகிவிடுகிறது. ஆக நிரந்தரமான நிலைப்பாடு அவசியம். இது மனிதனிடம் உருவாகிவிட்டால் அல்லாஹ் தஆலா தனது அடியாரிடம் ஓடி வருகின்றான். பிறகு அல்லாஹ்வுடைய அருள்களும் இறங்குகின்றன. ஆனால் இந்த உண்மை நிலையை நிறைய பேர் புரிவதில்லை. அவசரப்பட்டு இறைவனின் வாசலை விட்டு விடுகின்றார்கள் அல்லது அதன் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. குறைந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுகின்றார்கள். உலகியல்வாதிகள் போன்று ஓடுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பிறகு இன்னொரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தொழுகை அதன் அசல் நிலையில் தொழுகையாவது துஆவின் மூலமே ஆகும். அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்பது நம்பிக்கை கொண்டவரின் தன்மானத்திற்கு மிகவும் எதிரானதாகும். ஏனென்றால் துஆவின் உண்மையான அந்தஸ்து அது இறைவனோடு தொடர்புடையது என்பதாகும். ஒருவர் மற்றோரிடம் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் இறைவனை விட்டுவிட்டு வேறு ஒருவரிடம் கேட்பதும் வேறு ஒருவரை சார்ந்து நிற்பதும் தவறாகும். கூறுகிறார்கள், எந்த மனிதன் முழுமையான முறையில் தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு இறைவனிடம் கேட்க மாட்டாரோ அவர் உண்மையான முறையில் முஸ்லிம் என்றும் மூமின் என்றும் அழைக்கப்பட தகுந்தவர் அல்ல. இஸ்லாத்தின் உண்மை நிலையாவது எல்லா ஆற்றல்களையும், அது உட்புறமானதாக இருப்பினும் வெளிப்படையானதாக இருப்பினும், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வீழ்ந்து விடுவதாகும். எவ்வாறு ஒரு பெரிய என்ஜின் தனது அனைத்து உதிரி பாகங்களையும் இயக்கிக் கொண்டு செல்கிறதோ அதே போன்று மனிதன் தனது ஒவ்வொரு பணியையும் அசைவையும் அமைதியையும் அதே என்ஜினுடைய உயர் ஆற்றலின் கீழ் கொண்டு வரமாட்டாரோ அதுவரை அவர் எவ்வாறு அல்லாஹ் தஆலாவினுடைய இறைமையை ஒப்புக்கொண்டவராக முடியும்? மேலும் தன்னை இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹலில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த கூறும் பொழுது யதார்த்தத்தில் இறைவன் பக்கம் சாய்ந்தவராக எவ்வாறு ஆக முடியும்? எவ்வாறு வாயால் கூறுகின்றாரோ அதே போன்று அவரது கவனமும் இருக்கும் என்றால் சந்தேகமின்றி அவர் முஸ்லிம் ஆவார். அவர் மூமீனும் ஹனீஃபும் ஆவார். இவ்வாறு அல்லாஹ்வின் பக்கம் கவனம் ஏற்பட்டால் அவர் முஸ்லிமும் ஆவார், மூமீனும் ஆவார், ஹனீஃபும் ஆவார், முவஹித் ஏகத்துவமுடையவர் ஆவார். ஆனால் எவர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்கிறாரோ
அதாவது அல்லாஹ்வின் பக்கம் குனிகிறாரோ அல்லது எதிர்பக்கம் குனிகிறார் அல்லது அல்லாஹ்வுடன் பிறவற்றை கலக்கிறார், இத்தகையோர் நினைவில் கொள்ள வேண்டும், இவர் பெரும் பேரிழந்தவராவார். அவரிடம் ஒரு நேரம் வரவிருக்கிறது, அவர் வாயளவிலும் காட்டுதலாகவும் அல்லாஹ்வின் பக்கம் குனிய முடியாமற் போய்விடும். பிறகு அல்லாஹ் அவரை விரட்டி விடுகின்றான். பிறகு வெளிப்படையாகவும் குனிய முடியாமல் போய்விடுகிறார். அத்தகைய நேரம் அவரிடம் வந்து விடுகிறது. கூறுகிறார்கள், தொழுகையை விடுதல் மற்றும் சோம்பலின் காரணமாக மனிதன் அல்லாஹ் அல்லாதவரிடம் குனியும் போது ஆன்மா மற்றும் உள்ளத்தின் ஆற்றல்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பக்கமாக கிளைகளை படரவிடப்பட்ட ஒரு மரம் போன்று அப்பக்கமே குனிந்து விடுகிறது. இறைவன் புறமிருந்து ஒரு கடுமை உள்ளத்தில் உருவாகி அது குளிர்ந்து கல்லாகி விடுகிறது. அதாவது ஒரு மரத்தை ஒரு பக்கமாக வைத்து கட்டிவிட்டால் அப்புறமாகவே அது வளரத் தொடங்கி விடுகிறது. அதே போன்று மனிதன் அடியாரின் பக்கம் குனிந்து விட்டால் பிறகு அடியார்கள் பக்கமே போய்விடுவார்கள். பிறகு அல்லாஹ்வின் பக்கம் அவரது உள்ளம் கடினப்பட்டு விடுகிறது. கூறுகிறார்கள், பிறகு ஒரு புறமாக வளர்ந்த கிளையை மறுபுறமாக திருப்ப இயலாது. அதே போன்று அந்த உள்ளமும் நாளுக்கு நாள் இறைவனை விட்டு தூர விலகி செல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஆக இது மிகவும் பயங்கரமானதும் உள்ளத்தை உலுக்கக்கூடியதுமாகும். மனிதன் அல்லாஹ்வை விட்டு பிறரிடம் கேட்பது அத்தகையதாகும். ஆகவே தொழுகையை முறையாக பேணுவது மிக மிக அவசியமாகும். அதன் மூலம் உறுதியான பழக்கமாக அதில் நிலை நிற்க வேண்டும். இறைவன் பக்கம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். பிறகு சிறிது சிறிதாக மனிதன் எல்லாவற்றின் தொடர்பையும் விட்டுவிடுவதில் ஒரு ஒளியையும் சுவையையும் தனதாக்கிக் கொள்கிறார். முதலில் முயற்சி செய்து தொழ வேண்டும். மாசற்ற முறையில் அல்லாஹ்வின் முன் குனியும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாகி விடுகிறார்கள். கூறுகிறார்கள், நான் இவ்விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். பரிதாபம், அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் குனிவதன் கேடுகளை எடுத்துரைப்பதற்கு எனக்கு வார்த்தை கிடைக்கவில்லை. மக்களிடம் சென்று தனது விருப்பங்களை கேட்கின்றார்கள். அது இறைவனது தன்மானத்தை எழச் செய்கிறது. ஏனென்றால் இதுவே மக்களின் தொழுகையாகும். அவன் அதனை விட்டு விலகி விடுகின்றான், அதனை தூர எறிந்து விடுகிறான். நான் இதனை தடித்த வார்த்தைகளில் கூறுகின்றேன். அது இவ்வாறு இல்லாவிட்டாலும் எளிதில் அதை விளங்க முடியும். இந்த விஷயங்கள் இவ்வாறு இல்லாவிட்டாலும் புரிய வைப்பதற்காக உலக உதாரணத்தை கூறுகிறேன். ஒரு தன்மானமிக்க ஆண் தனது மனைவியை வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டிருப்பதை காண முடியாது. அத்தகைய தீய பெண்ணை சில நேரங்களில் கொலை செய்யத்தக்கவள் என்று கருதும் நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. சிலர் அவ்வாறும் செய்கின்றார்கள். எனவே அடிமைத்தன்மையும் அதன் துஆவும் அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டியதாகும். எனவே வேறு ஒருவரை வணங்கு பொருளாக்குவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. எனவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் குனிவது இறைவனை விட்டு துண்டிப்பதாகும். தொழுகை தௌஹீது என்று பெயர் சொன்னாலும் தௌஹீதின் செயல் ஒப்புதலே தொழுகையாகும். தன்னிடம் இல்லாமை மற்றும் தன்னை தாழ்த்துவது ஆகியவற்றின் ஆன்மா இல்லை என்றால், இறைவன் பக்கம் சாய்ந்த உள்ளம் இல்லை என்றால் அத்தொழுகை பயனற்றதும் பர்க்கத்தற்றதுமாகும். சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் நிறைய அழுதோம், நிறைய தொழுதோம், எதுவும் கிடைக்கவில்லை. அத்தகையோர்களின் கருத்தை மறுத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், சிலரது எண்ணமாவது அல்லாஹ்வின் முன் அழுவதால் எதுவும் கிடைக்காது. இது முற்றிலும் தவறான கருத்தாகும். அத்தகைய மக்கள் அல்லாஹ்வின் இருப்பு, அவனது வல்லமைகளை காட்டும் செயல்களின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. அவர்களிடம் உண்மையான ஈமான் இருந்தால் அவர்கள் அவ்வாறு கூற துணிய மாட்டார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் முன் வந்துவிட்டார், உண்மையான தௌபாவுடன் அவன் முன் குனிகிறார் என்றால் அல்லாஹ் அவர் மீது எப்போதும் அருள் செய்கின்றான். ஒருவர் முற்றிலும் சரியாக கூறியுள்ளார். அதாவது தான் நேசிப்பவர் தன்னை காணவில்லை என்றால் பிறகு அவர் என்ன நேசம் கொண்டவர்? உனக்கு வலியே இல்லை, அவ்வாறு இருக்கும் என்றால் மருத்துவர் தான் இருக்கிறாரே. உமக்கு வலி இருக்கிறது என்பது தவறு. நீங்கள் தூய உள்ளத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான்.
அவனுக்கு ஏற்றவாறு அதற்கேற்ற நிலையை உங்களிடம் உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமே நிபந்தனையாகும். இது மிகப்பெரிய விஷயமாகும். அவன் என்ன கூறுகின்றானோ அவ்வாறு நடங்கள். உண்மையான மாற்றம் உங்கள் இறைவனிடம் செல்வதற்கு தகுதியானவராக்குகிறது. நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இறைவனிடம் வியக்கத்தக்க ஆற்றல்கள் உள்ளன. எல்லையற்ற அருள்களும் பர்க்கத்துகளும் உள்ளன. ஆனால் அவனை பார்ப்பதற்கும் பெறுவதற்கும் அன்பின் கண்களை உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடன் உண்மையான அன்பை உருவாக்குங்கள். உண்மையான அன்பிருந்தால் அல்லாஹ் தாலா நிறைய துஆக்களை கேட்கின்றான், உதவி செய்கின்றான். ஆகவே நமது நிலைமையை அவ்வாறு ஆக்க வேண்டும். இறைவன் நமது துஆவை கேட்க வேண்டும். இறைவன் கேட்பதில்லை என்று ஆட்சேபிப்பவர்களுள் பெரும்பாலார் ஐவேளை தொழுகைகளை கூட முழுமையாக தொழுவதில்லை. பிறகு தொழுகையின் சிந்தனை கூட உலகியல் பிரச்சனைகள் வரும்போதுதான் அவருக்கு வருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், நான் நிச்சயமாக கேட்பேன், ஆனால் நீங்கள் எனது கட்டளையின்படி நடங்கள். ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்யுங்கள், இறைவனது கட்டளைப்படி அமல் செய்கிறார்களா என்று. அல்லாஹ்விடம் உங்கள் முறையீடு இருக்கும் என்றால் முதலில் பதில் சொல்லுங்கள். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் 700 கட்டளைகள் உள்ளன. இந்த 700 கட்டளைகளுள் எத்தனையை அமல் செய்தீர்கள்? பிறகு நீங்கள் இங்கு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு விட்டது. இறைவனது பெரிய கருணை இதற்கெல்லாம் பிறகும் தனது அடியார்கள் மீது கருணை காட்டியவாறு அவனது நிறைய காரியங்களை கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றான். பிறகும் கூட அவனது சில துஆக்களை கேட்கவும் செய்கின்றான். பலர் இருக்கிறார்கள், அவர்கள் தமது தொழுகைகளை கூட முறையாக தொழுவதில்லை. ஆனால் அவர்களது சில துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன என்றால் அது இறைவனின் கருணையாகும். இன்னும் சொல்வதாயின், இறைவன் தனது மற்ற பண்பின் கீழ் துஆவே செய்யாமல் கூட அவனது தேவைகளை நிறைவேற்றி விடுகின்றான். எனவே முறையீடு செய்வதற்கு இடமே இல்லை. நாம் அவனது கட்டளைகளின்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஏற்ப நமது இபாதத்துகள், தொழுகைகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எதுவரை மனிதன் முழுமையாக தௌஹீதை கடைபிடிக்கவில்லையோ அவரிடம் இஸ்லாத்தின் அன்பு மற்றும் மகத்துவம் நிலை நிற்பதில்லை. தொழுகையின் இன்பமும் சுவையும் அவருக்கு கிடைக்காது. தீய விருப்பம், தீய அசுத்தமான திட்டங்கள் எல்லாம் அழியாமலும் அகம்பாவமும் விரோதமும் விலகி இல்லாமையும் பணிவும் வராமலும் இருக்குமோ அதுவரை இறைவனது உண்மையான அடியார் ஆக முடியாது. கூறினார்கள், உண்மையான அடிமைத்தனத்தை கற்றுத் தருவதற்கு மிகச்சிறந்த பயிற்றுனரும் மிகச்சிறந்த வழியும் தொழுகையாகும். சரியான முழுமையான அடிமைத்தன்மையை பெறுவதாயின் அதற்கு மிகச்சிறந்த மல்லிம் கற்பிப்பவர் தொழுகையாகும். கூறுகிறார்கள், நான் மீண்டும் கூறுகிறேன், இறைவனுடன் உண்மையான தொடர்பை நிலைநாட்ட விரும்பினால் தொழுகையை நிலைநாட்டுங்கள். உங்கள் உடல் அல்ல, உங்கள் நாவு அல்ல, உங்கள் ஆன்மா வரை எல்லாமே தொழுகையாகிவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா இதற்கு வாய்ப்பு தருவானாக. நாம் நமது தொழுகைகளை, நமது ஆன்மா, நமது உணர்வு எல்லாமே தொழுகையின் உரிமையை செலுத்தும் அளவிற்கு தொழுகையை பாதுகாப்பவர் ஆவோமாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயப் ஜனாசா தொழுவிப்பேன். அது கண்ணியத்திற்குரிய அஸ்கரி பேகம் சாஹிபாவுடையது. கராச்சியின் முன்னாள் அமீர் ஷேக் ரஹமத்துல்லா சாப் மர்ஹூமுடைய துணைவியார் ஆவார். இவர் 27 மார்ச்சில் அமெரிக்காவில் சிறிது காலம் நோயுற்றிருந்த பிறகு தமது 90வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1943 இவருக்கு ஷேக் அப்துல்லா சாவுடன் நிக்கா நடந்தது. தனது கணவருக்கு முன்பே 1944 லாகூரில் அஹ்மதியத்தை ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹுடைய கையில் பையத் செய்தவாறு ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்நாள் முழுவதும் ஹிலாஃபத்துடன் தனது வாக்குறுதியை உண்மையாகவும் பற்றுடனும் நிறைவேற்றினார்கள். சந்ததிகளையும் ஹிலாஃபத்துடன் தொடர்புடன் இருக்குமாறு வலியுறுத்தினார்கள். ஹிலாஃபத்தை மிகவும் மதிப்போராக இருந்தார்கள்.
MTA-வை ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பது அவருக்கு பிரியத்துக்குரிய ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. வசியத் செய்தவராக இருந்தார்கள். பொறுமையுடையவரும், நன்றி செலுத்துபவரும், துவா செய்பவரும், தஹஜ்ஜுத் தொழுபவரும், தொழுகை நோன்புகளை பேணுபவருமாக இருந்தார்கள். திருக்குர்ஆனை முறையாக ஓதுபவராக இருந்தார்கள். தனது கணவருடன் கராச்சியில் தொண்டு செய்ய வாய்ப்பு பெற்றார்கள். அப்போது அவரும் அவருடன் தோள் நின்று தொண்டு செய்து வந்தார். விருந்தோம்பல் இவரது சிறப்பு பண்பாக இருந்தது. ஷேக் சாப் கராச்சி ஜமாத்தினுடைய அமீராக இருந்தபோது அவருக்கு பல பணிகள் இருந்தன. நிறைய விருந்தோம்பலும் இருந்தது. அத்தகைய பொறுப்புகளை இவர்கள் நன்றாக செய்தார்கள். முஸ்லிம் மவுத் மற்றும் 3வது ஹலிஃபா மற்றும் 4வது ஹலிஃபா ஆகியோருக்கு விருந்தோம்பல் செய்யும் வாய்ப்பும் பெற்றிருந்தார். பொருள் தியாகத்திலும் மிகவும் முன்னேறி இருந்தார்கள். 1950 ஜமாத்துக்கு பொருளாதார கஷ்டம் வந்தபோது முஸ்லிம் மவுத் சிறப்பு திட்டம் ஒன்றை தந்தார்கள். இதில் ஷேக் சாஹிபான இவரது கணவர் தனது வருமானத்தின் பெரும்பகுதியை ஜமாத்திற்காக தியாகம் செய்து வந்தார். இவரும் அவருடன் முறைப்படி தொடர்ந்து பங்கெடுத்தார். மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். வெளிப்பகட்டில் இருந்து தூய்மையான பெண்ணாக இருந்தார்கள். இவரது மகன் எழுதுகிறார், பெரும்பாலும் ஹலீஃபத்துல் மஸீஹிடம் துவாவுக்கு கடிதம் எழுதுமாறு மகன்களிடம் கூறி வந்தார். இவர் தனக்கு பின்னால் 5 மகன்கள் 2 மகள்களையும், மகன் வழியிலும் மகள் வழியும் 43 பேரன் பேத்திகளையும் நினைவாக விட்டு சென்றுள்ளார். இவரது ஒரு மகன் கண்ணியத்துக்குரிய டாக்டர் நசீம் ரஹமத்துல்லா சாப் அமெரிக்காவில் ஜமாத்துடைய நாயிப் அமீராக இருக்கிறார். நமது alislam.org வெப்சைட்டினுடைய இன்சார்ஜும் ஆவார். இதுபோன்று இவரது மருமகன் ரஹ்மானி சாப் இங்கு இருக்கிறார். இவர் வசியத் செக்ரட்டரியாக நீண்ட காலமாக இருந்தார். இவரது மனைவி ஜமீலா ரஹ்மான் கூட தமது வட்டத்தில் செக்ரட்டரி மாலாகவும் பிற தொண்டுகளும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இவரது ஒரு மகன் ஃபர்வத்துல்லா ஷேக் சாப் நாயிப் அமீர் ஃபைசலாபாத் பாகிஸ்தான் ஆக இருக்கிறார். அல்லா தாலா மர்ஹூமாவுடைய தகுதி உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளையும் தலைமுறைகளையும் கூட ஜமாத்துடன் தொடர்புள்ளவர்களாக வைப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله